அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு மஃபிரத்துஹு. இது என்ன அப்படின்னா, நம்ம தஹஜ்ஜுத் தொழுதுகிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 4ஆம் தேதி அன்னைக்கு 4வது நாளாக தஹஜ்ஜுத் தொழுகை நம்ம தொழுகிறோம். 40 நாளில் அல்ஹம்துலில்லாஹ் 4 நாள் முடிஞ்சிருக்கு. இன்ஷால்லா இது 40 நாளுமே அல்லாஹ் தொழுவுடைய பாக்கியத்தை நமக்கு தரணும். இன்ஷால்லா தொழுகை எடுத்திருக்கோம். இன்ஷால்லா என்ன நியத்து வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸும் நம்ம முடிக்கணும். ஏன்னா நம்ம பெண்களாக என்ன இருக்கோம் அப்படின்னா, நம்ம சுய தேவைகள், கணவன் மனை பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு நம்ம நேரம் செலவழித்துட்டு இருக்கோம். நம்மளுடைய கபருக்காகவும் நம்மளுடைய இம்மை மண் வாழ்க்கைக்காகவும் நம்ம தான் தேடிக்கணும். அல்லாஹ் தஆலா இடத்துல நம்ம மறுமையில போயிட்டு என் குழந்தைகளை பார்த்தேன், என்னோட கணவரை பார்த்தேன், குடும்பத்தாரை பார்த்தேன்னா எதுவுமே நமக்கு நிற்காது. அப்ப நம்மளோட அமலுக்காகவும் நம்மளுடைய கபருக்காகவும் நம்ம தான் நம்ம சேகரிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஒவ்வொரு இப்ப தஹஜ்ஜுத் தொழுகிறோம் அப்படின்னா அது மறுமை என்னாகும், நமக்கு அந்த தஹஜ்ஜுத் தொழுகை நம்மளோட கபர்ல 100 எனும் மொழியாக இருக்கும். நமக்கு என்னாகும், நமக்கு நம்ம தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையுமே நமக்கு நண்பனாக மறுமையில் நிற்கும். நமக்கு பலன் அளிக்கக்கூடியதா இருக்கும். மற்ற நம்ம வேற ஏதாவது பண்றோமா, இன்னைக்கு சமைக்கிறோமா, அந்த சமையல் நமக்கு பலன் அளிக்குமா தெரியாது நமக்கு. அதே நம்ம சமைக்கக்கூடிய நேரத்தில் ஓதிக்கிட்டே சமைச்சோம் அப்படின்னா அந்த ஓது நமக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம குரான் எடுத்து ஓதுறோம்னு நம்ம சொல்றோம். குரான் ஓதுறோம் அப்படின்னா குரான் என்ன ஆகும், நம்ம கபருக்கு நம்ம நண்பனாக வரும். மறுமையில் என்ன இருக்கும், ஸ்ராத் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிறதுக்கு என்ன ஆகும், நமக்கு ஒளியாக இருக்கும். அப்ப நம்ம தொழுகையை எப்பவுமே விடக்கூடாது, நம்ம ஓதக்கூடிய குரானே எப்பவுமே நம்ம விடக்கூடாது. அப்ப இது ரெண்டுமே இறுக்கி பற்றி பிடிச்சுக்கிட்டோம். பெரியார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் குரானை இறுக்கி பிடிச்சுக்கிட்டான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவான்னு சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு தேவைகள் நமக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ்ல தொழுது மன்றாடி கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் குரான் ஆயத்துல நம்மளோட வாழ்க்கை முழுவதும் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு எல்லாமே சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா. குரான்ல என்ன சொல்ல, மருத்துவம் சொல்லியிருக்கான், நமக்கு குழப்பத்துல இருக்குமோ அதை பத்தி சொல்லியிருக்கான், குழந்தை பிறக்குது அதை பத்தி சொல்லியிருக்கான், மரணம் பற்றி சொல்லியிருக்கான், வாழ்க்கையில சிக்கல் அனைத்துமே குரான் ஒரு அருமருந்தா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.